அரசியலில் விஜய் வெற்றி பெற வேண்டும் என்றால் நேரடியாக மக்களை சந்திக்க வேண்டும் என்று துரை வைகோ தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் அடுத்த அங்கம்பாக்கம் ஊராட்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு கட்டிடத்தை மதிமுக முதன்மைச் செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பீகாரில் என்டிஏ வெற்றி பெற்றது போல் தமிழகத்தில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்று கூறினார். பீகார் தேர்தலில் ஜனநாயகம் தோற்றுப்போய் உள்ளது என்றும் துரை வைகோ குற்றம் சாட்டினார். மேலும் விஜய் மிகப்பெரிய திரை நட்சத்திரம் என்றும் அரசியல் வேறு சினிமா வேறு என்பதால் அரசியலில் விஜய் வெற்றி பெற வேண்டும் என்றால் நேரடியாக மக்களை சந்திக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அங்க பீகார்ல நடந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டிலேயே பண்ணிடலாம், இங்க கேரளால பண்ணிடலாங்கிறது அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. அவங்க என்டிஏன்னு சொல்றாங்க, நான் என்டிஏன்னு சொல்லல, மகா அயோக்கியர்களின் கூட்டணின்னு சொல்லுவேன். இறுதியில் வென்றது மகா அயோக்கியர்களின் கூட்டணி. இதை விட ஜனநாயகம் தோத்திருக்கு சொல்லுவேன். ஜனநாயகம் தோத்திருக்கு. இது போன்ற இது கண்டிப்பா இது பிற மாநிலங்கள்ல, குறிப்பா தென் மாநிலங்கள்ல இதை கொண்டு இது சேர்க்கலாம், இது மாதிரி வெற்றி பெறலாம் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அது நிறைவேறாதுன்னு சொல்லுவேன். சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு திரை நட்சத்திரம். அவர் பின்னாடி லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவர் மேல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அதான் இளைஞர்கள். அதே வேளையில அரசியல் வேறு சினிமா வேறு. அரசியல்ங்கிறது ரொம்ப கடினமான ஒரு பயணம். இதுல அவரு வெற்றி பெறணும்னா நேரடியாக மக்களை அவர் சந்திக்கணும்.